திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் தீபன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். திருச்சி மாநகராட்சியில் அண்மை காலமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து சரியாக காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்று பகுதிக்கு நீர் வராததால் அந்த 2 ஆறில் இருக்கக்கூடிய நீர் இறப்பும் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் திருச்சி மாநகராட்சி இருக்கக்கூடிய 65 வார்டுகளில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக ஸ்ரீரங்கம் பகுதியில் தொடர்ந்து கடந்த அண்மை காலமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாகவும் அதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து பகுதி பொதுமக்களிடையே கேட்போம். சார் வணக்கம். ஸ்ரீரங்கம் பகுதியில் எத்தனை நாளாக இந்த குடிநீர் பிரச்சனை இருக்குது, இந்த தட்டுப்பாடு எத்தனை நீடிக்குது? ஸ்ரீரங்கம் பகுதியை பொறுத்த வரைக்கும் சார் இப்போ தான் போன வருஷம்லாம் கூட தண்ணி வந்தப்போ கூட இந்த பிரச்சனை இல்லை, 2 வேளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 3 மாத காலமாக காவேரி கொள்ளிடம் 2மே வறண்டுருச்சு. கிட்டத்தட்ட கொள்ளிடத்தில் எங்களுக்கு வர்ற தண்ணி இது பார்த்திங்கன்னா 18 போர் இருக்குது. இங்கேருந்து தான் திருச்சி ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க கொள்ளிடத்துலேருந்து. அந்த போரை போட்டால் பார்த்தீங்கன்னா நாங்களும் போய் எவ்வளவோ புகார் பண்ணிட்டோம். காலையில் வர்ற தண்ணி சரியாக வர்றதில்ல, கலங்களாக வருது. அதுவும் ஒரு மணி நேரம் விட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருவில் வேறுபடுது. ஒரு தெருவில் 8 மணி வரைக்கும் விட்றாங்க, ஒரு தெருவில் 5:30 to 6:30 நின்றுது, ஒரு தெருவில் 6 மணிக்கெலாம் நின்றுது, ஒரு தெருவில் வர்ற தண்ணி ஃபுல்லாக கலங்களாக வருது, குடிக்கவே முடியாது. இதை இங்கே ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல பேர் போர் போடாமல் இந்த முனிசிபாலிட்டி வாட்டரை நம்பி தான் இருக்காங்க. அன்றைக்கி அவங்க 6 மணிக்கு அந்த தண்ணியை பிடிக்கலன்னா அன்றைக்கி அவங்க வாழ்வாதாரமே போச்சு. அதாவது ஸ்ரீரங்கம் என்பது தீபகற்பம். காவிரி கொள்ளிடம் ஆறு ஓடுகின்ற இந்த பகுதியில் தண்ணீர் பஞ்சம்னாலே எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா கொள்ளிடத்தில் சுத்தமாக தண்ணியே இல்லை, ஊற்று போட்டு பெருமாளுக்கு தண்ணி எடுக்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். என்ன அதே மாதிரி காவேரியில் போயிட்டீங்கன்னா சுத்தமாக இப்போதைக்கு ஏதோ சும்மா அந்த இதில் ஓடிட்டு இருக்கு, அது சாக்கடை தண்ணி தான் ஓடுது. என்ன குடிக்கிறதுக்கு நீராதாரம் சுத்தமான தண்ணியை திருச்சி மாநகராட்சி எங்களுக்கு இது வரைக்கும் தரல. கேட்டால் ஃபில்டர் போயிடுச்சு, இது சேர்ந்துருச்சு, அது சேர்ந்துருச்சு, அங்கே உடஞ்சிருச்சு, இங்கே உடஞ்சிருச்சு, சாக்கடை சேர்ந்துருச்சு தான் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் பல பகுதியில் ஸ்ரீரங்கத்தில் என்னுடைய இதை மட்டும் சொல்ல வேணாம், நான் பொதுவாக சொல்கிறேன். அது பல பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா கலங்களாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வெளியே சொல்ல முடியல, கேட்டால் மிரட்டுறாங்க. இல்லை, இப்போ ஸ்ரீரங்கம் பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக குடிநீர் கலங்களாக வருது, அதை காய்ச்சி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு பல்வேறு நோய்களை பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை குறித்து நீங்கள் அதிகாரிகள்கிட்ட புகார் தெரிவிச்சிங்களா? அதிகாரிகளுக்கு நடவடிக்கை வச்சு எடுத்திருக்காங்களா? கட்டாயம் இது சம்மந்தமாக பல்வேறு புகார் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரம் டெய்லி கூட நான் போடுவேன். இது மாதிரி அந்த தண்ணியவே எடுத்து போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் தெரியும். மாநகராட்சி அதிகாரிகள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. திருச்சி மாநகராட்சி புகார் இதுலேயே என்னுடைய பெயர் இருக்கும். வாரம் போட்டு விடுவோம். இது மாதிரி போனால் அந்த புகார்தார் வீட்டில் போய் நோண்டி அந்த சாக்கடையை இது பண்ணிவிட்டு அன்றைக்கி மட்டும் சரி பண்ணுறது. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த சாக்கடை திருப்பி இதாக தான் வரும். நிரந்தர தீர்வே இதுக்கு அவங்க ஏற்படுத்தலை. நான் புகார் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்னை பற்றி கேட்கணுன்னா நீங்கள் தாராளமாக கேட்டு பாருங்கள். மாநகராட்சியில் வாரம் டெய்லி புகார் கொடுக்குறோம். அதாவது ஒரு வீட்டுக்கு நல்ல தண்ணி, ஒரு வீட்டுக்கு கலங்கல் தண்ணி கொடுக்குறீங்களே, இது சரியா? எல்லோரும் தான் பொதுவாக வரி கட்டுறாங்க மாநகராட்சியில். அப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை வசதி குடிநீர் நல்ல தண்ணியாக தரணுமா இல்லையா? ஏதாவது சொன்னால் ஏதாவது காரணம் சொல்கிறாங்க. இந்த தெருவில் மேடு ஏறல, அந்த தெருவில் ப்ரெஷர் இல்லை, அந்த தெருவில் சாக்கடை கலந்துருச்சு, இந்த தெருவில் உடஞ்சி போச்சு, இதே தான் சாக்காக சொல்கிறாங்களே தவிர அவங்க நிரந்தரமாக ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சுகாதாரமான குடிநீரை அவர்கள் தருவதற்கு முன்வரவில்லை. இந்த நேரத்தில் திருச்சி மாநகராட்சி அறிவித்த அந்த கால நேரம் 5 to 8, அதுக்கு கூட அவங்களால் அந்த 1 மணி நேரம் உருப்படியாக ஸ்ரீரங்கம் முழுவதும் தண்ணீரை தர முடியவில்லை என்பது வேதனையாக உள்ளது. நாங்கள் காவேரி கொள்ளிடத்துக்கு நடுவே இருக்கிறோம் என்று தான் பெயர். இன்று எங்களுக்கே தண்ணீர் பஞ்சம் வருவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஸ்ரீரங்கம் பகுதி என்பது ஒரு உலகளவில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பகுதி. பூலோகம் வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடிய ரங்கநாத திருக்கோயில் இங்கே தான் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருவார்கள். காவேரி கொள்ளிடம் ஆற்றுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் தரப்பு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் பகுதியில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இவற்றை போக்குவதற்கு திருச்சி மாநகராட்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் அஸ்வின் குமாருடன் செய்தியாளர் தீபன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.